ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னொரு சாப்டர், அதாவது மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிற சாப்டர், மார்ஜினல் காஸ்டிங்கில் இருக்கிற கேஸ் சினாரியோவை பார்க்கலாம். சரியா? பட் ஒன்ஸ் அகெயின் எனக்கு என்னமோ போன கேஸ் சினாரியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனோன்னு ஒரு டவுட்டு. நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசியிருந்தேன்னா சொல்லுங்கள். இந்த தரம் கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் பேச முயற்சி பண்ணுறேன். ஸோ லெட் அஸ் கோ ஆன் டு த கேஸ் சினாரியோ. எஸ். ஸோ இந்த சாப்டரில், அதாவது மார்ஜினல் காஸ்டிங் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட்டு, எம்ஓஎஸ், பிரேக் ஈவன் சேல்ஸு, பிரேக் ஈவன் யூனிட்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஒரு ஃபார்முலே பேஸ்டான ஒரு சாப்டர். ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் த ஃபார்முலே. ஓகே, இப்போ இந்த சாப்டரில் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத டக்குன்னு பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 70% கெப்பாசிட்டி லெவலில் அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுது. அடுத்த வருஷம் 95% கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் 100 crore. பிவி ரேஷியோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. பிரேக் ஈவன் சேல்ஸ் 50 crore அண்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ் 200 crore அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் 50 crore. உங்களுக்கே தெரியும், டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரேக் ஈவன் சேல்ஸ் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ். அப்படின்னா கரண்ட் இயரோட டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது 250 crore அப்படிங்கிறது பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் தோணணும். பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும், பிரேக் ஈவன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னதுமா, டோட்டல் சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ. ஸோ அது நமக்கு டக்குன்னு புரியணும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 95% கெப்பாசிட்டி லெவலுக்கு ப்ரொடக்ஷன் கொண்டு வரலாம். எஸ், அப்போ அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் வால்யூம் ஜாஸ்தி ஆகணும் இல்லையா? அதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்க, செல்லிங் ப்ரைஸை 8%, வேரியபிள் காஸ்ட்டை 5%. ரிமெம்பர், செல்லிங் ப்ரைஸை 8% குறைக்கிறாங்க. அந்த ரிவைஸ்டு செல்லிங் ப்ரைஸோட 5% வேரியபிள் காஸ்ட்டு குறையுது. ரிமெம்பர், ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 crore கூடுது. ஏன்னா அடிஷ்னல் ஆசெட்ஸ் இருக்குது, அதோட டெப்ரிசியேஷன். அது தவிர இந்த நம்ம 100 crore இங்கே சொன்னோம் இல்லையா, இந்த 100 crore வந்து லோன் தான் வாங்குறாங்க. அப்போ அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் 15%, அதாவது ஒரு 15 lakh கொடுக்குற மாதிரி இருக்கும். ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற ப்ராஃபிட்டை விட 10 crore ப்ராஃபிட்டு கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கரண்ட் இயரோட ப்ராஃபிட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ், இப்போ ரிவைஸ்டு சேல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி கேஸ் சினாரியோ சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி கொஸ்டின் தான் கொஞ்சம் ஒர்க்கிங்ஸ் போடுற மாதிரி இருக்கும். மொதல் கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸ் சினாரியோவில் ரிவர்ஸில் இருக்குது. மொதல் கொஸ்டினுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸியாகிடுது. ஸோ ரிவைஸ்டு சேல்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரிமெம்பர், டிசையர்ட் சேல்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? எஸ், desired sales is equal to, yes, fixed cost plus desired, இடம் இல்லாம போட்டுட்டேன், by PV ratio. அப்போ இப்போ டிசையர்ட் சேல்ஸ், அப்போ இந்த கேஸில் ரிவைஸ்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு அடுத்த வருஷத்தோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு, அடுத்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வாங்க நினைக்கிறோம், அதில் அடுத்த வருஷத்தோட பிவி ரேஷியோ வச்சு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எஸ், அப்போ இந்த ஒரு கொஸ்டின் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மற்றதெல்லாம் கடகடான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இப்போ 250 crore டோட்டல் சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ போட்டோம் அப்படின்னா போன வருஷத்தோட
சாரி பிரேக் ஈவன் சேல்ஸ். ஏன்னா பிரேக் ஈவன் சேல்ஸை வச்சு தானே நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ் தானேம்மா நம்ம அந்த ஃபார்முலா வருது. பிரேக் ஈவன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரேக் ஈவன் சேல்ஸ் இன்ட்டு அப்போ 200 இன்ட்டு 40% போட்டோம் அப்படின்னா போன வருஷம் தோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு கிடைக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 crore, சாரி 20 crore. இது தவிர நம்ம இந்த 100 crore கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்கியிருக்கோம். அப்போ அந்த ஒரு 15 crore. அப்போ நம்மளோட இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கான ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 + 20 + 15, அதாவது 115 crore. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிசையர்ட் ப்ராஃபிட். இப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச வருஷத்தோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ், கரெக்டாக மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் இன்ட்டு என்னதுமா பிவி ரேஷியோ போட்டோன்னா 20 crore கிடைக்குது. எஸ் எம்ஓஎஸ் சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ, அதாவது 50 crore இன்ட்டு 40% போட்டால் போன வருஷத்தோட ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க, போன வருஷத்தோட ப்ராஃபிட்டை விட கூட ஒரு 10 crore ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். அப்போ இதுதான் இங்கே நியூமரேட்டர் கிடச்சிருச்சு. இப்போ டினாமினேட்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ போன வருஷத்துக்கு 40%, ஆனால் இப்போ கரண்ட் இயரில் செல்லிங் ப்ரைஸ் மாறுது, வேரியபிள் காஸ்ட் மாறுது. அப்போ இந்த ரிவைஸ்டு பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ட்விஸ்டடான விஷயம். இப்போ அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இதை கொஞ்சம் வாட் யூ கால் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரிவைஸ்ட் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த செல்லிங் ப்ரைஸை விட 8% வேரியபிள் செல்லிங் ப்ரைஸு 8% குறையுது, வேரியபிள் காஸ்ட் சேல்ஸோட 5% குறையுது. அப்படின்னா ஏற்கனவே இருந்த செல்லிங் ப்ரைஸை வந்து 100 எடுத்தோம்னா இப்போ ரிவைஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92. இப்போ நமக்கு பிவி ரேஷியோ ஏற்கனவே இருந்தது 40%, அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது 60%. இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸோடு இன்னும் ஒரு 5%, ரிமெம்பர் செல்லிங் ப்ரைஸோட 40%, 60% வேரியபிள் காஸ்டாக இருக்கிறது 55 குறையுது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ் என்ன ஆகுது, வேரியபிள் காஸ்ட் 55%னா என்ன ஆகுதுமா, பிவி ரேஷியோ 45% வருது. ஸோ அப்போ இந்த ரிவைஸ்ட் பிவி ரேஷியோவை வச்சு தான் நம்ம இந்த சம்மை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே நான் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ ரிவைஸ்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டிருந்தோம், ப்ளஸ் 30 crore டிசையர்ட் ப்ராஃபிட் போட்டிருந்தோம், by 45% revised PV ratio. அப்போ 115 plus 30 divided by 45% போட்டால் this is the correct answer. ஸோ இப்போ யூஸ்வலாக நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிற மாதிரியான கொஸ்டினை நம்ம ஒரு கெஸ் ஒர்க் கூட பண்ணுங்க, கேல்குலேட்டட் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த கொஸ்டின் பண்ணாதான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். ரிவைஸ்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பிவி ரேஷியோ தெரியும், ரிவைஸ்டு ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியும். அப்போ ரிவைஸ்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது 115 crore டிவைடட் பை 45% போட்டோன்னா எனக்கு இதுதான் ஆன்சர். Let us just check whether it is correct or not. Okay, 1A 2D 1A 2D கரெக்ட். இப்போ ரிவைஸ்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராஃபிட் இன்ட்டு எஸ் ஐ மீன் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோ. அப்போ ப்ராஃபிட் என்னது நமக்கு தான் தெரியும்ல, 30 crore. ஸோ 30 crore டிவைடட் பை 45% போட்டோன்னா இது ஒன்ஸ் அகேன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ போன வருஷத்தோட ப்ராஃபிட் எவ்வளவு, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட், போன வருஷத்துக்கு 20 crore, இந்த வருஷம் 30 crore. இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். அது தவிர காஸ்ட், போன வருஷத்தோட டோட்டல் காஸ்ட்டும் இந்த வருஷத்தோட டோட்டல் காஸ்ட். ஜஸ்ட் அ செகண்ட்.
போன வருஷத்தோட டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு போன வருஷத்தோட சேல்ஸ் தெரியும். அதாவது போன வருஷத்தோட சேல்ஸ் அப்படிங்கிறது 250 crore. அந்த 250 crore 40% பிவி ரேஷியோனா வேரியபிள் காஸ்ட் ரேஷியோங்கிறது 60%. 250 into 60% போட்டால் 150 crore தான் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல 80 crore. அப்படின்னா 230 crore தான் போன வருஷத்தோட டோட்டல் காஸ்ட். அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த வருஷத்தோட டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க தெரியலன்னா ஏஆபி இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிருங்க. எஸ், இப்போ இந்த வருஷத்தோட வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தோடது வந்து 45% பிவி ரேஷியோ, சேல்ஸு 32.22. இப்போ 322.22 crore தான் சேல்ஸு. இதோட 45% பிவி ரேஷியோனா இதோட 55% எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ 322.22 இன்ட்டு 55% போட்டால் எனக்கு வந்து 177.22 வருது. அதோட நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 115 ஆட் பண்ணணும் 292.22. அதாவது ஒன்ஸ் அகெயின் டி தான் கரெக்ட் ஆன்சர். சாரி தப்பாக சொல்லிட்டேன். இங்கே இது ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம்மை பொறுத்தவரையில் இட் டுக் அரவுண்ட் 10 minutes. நம்ம 5 கொஸ்டினுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. பட் ரிமெம்பர், எல்லா கொஸ்டின்லையும் இந்த மாதிரி வராது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் நான் பார்த்த வரைக்கும் கடைசி கொஸ்டின் ஒரு லாங் கொஸ்டினாக கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணுங்கள். மற்ற கொஸ்டினை கடகடான்னு ஒர்க் அவுட் பண்ணி இங்கே சேவ் பண்ணுற டைமை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு காஸ்டிங்கில் எந்த கேஸ் சினாரியோ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற கேஸ் சினாரியோ ஒர்க் அவுட் பண்ணணுமா, இல்லை கேஸ் சினாரியோ புக்லெட்டில் கொடுத்துருக்கிற கேஸ் சினாரியோ ஒர்க் அவுட் பண்ணணுமாங்கிறது எனக்கு வந்து காமெண்ட்டில் போட்டிங்கன்னா அது வந்து அடுத்த கிளாஸில் அடுத்த செஷனில் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.